நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி கூட்ட அரங்கத்தில் இந்த ஆண்டிற்கான இறுதி நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி தலைமையில் துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் நகராட்சி நகர்நல மருத்துவ அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 36 வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும், பல்வேறு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் தெருநாய்களை பிடிப்பதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அக்கீம் பாபு அவர்கள் பேசும்பொழுது 36 வார்டு பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளாமல் குறிப்பிட்ட 3 வார்டு பகுதிகளுக்கு மட்டும் நகராட்சி மூலம் வேலைகள் நடப்பதாகவும், நகரமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு அவர்களின் மேசை பகுதிகளில் மைக் அமைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் விவாதம் நடைபெறும் பொழுது திமுக மற்றும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்குள் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும் பொழுது மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்த பொழுது மழை பெய்திருந்த காரணத்தினால் உதகை மத்திய பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியது. தற்போது எஸ்ஏடிபி மூலம் ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பு கோடப்பமந்து கால்வாய் தூர்வாரப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கோடை காலங்களில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் உதகை தலைக்குந்தா பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் ஈர்த்தன் டேம் பகுதியில் இருந்து தலைக்குந்தா, HF, ஃபிங்கர் போஸ்ட், காந்தல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 24 மணி நேரமும் தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒருநாள் சம்பளத்தை வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு உதவும் வகையில் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்கினார்கள். Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. 2009 அதே மாதிரி தமிழகத்தை முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆண்டுட்டு இருந்தார். அப்போ இதே மாதிரி ஃப்ளட்டு வந்தப்போ உடனடியாக 100 கோடி ரூபாய் அன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சு அவர் வரத்துக்கு சாலை மார்க்கமாக வழி இல்லைன்னு சொல்லி MP வந்துட்டு ஹெலிகாப்டரில் வந்தார். அன்னைக்கு மத்திய அமைச்சர் மேலே போயிடுச்சு, சேனலுடைய லெவல் கீழே வந்துருச்சு. ஏரி லெவலுக்கு தண்ணி வந்தால் தான் தண்ணி உள்வாங்கும், அப்படி இல்லைன்னா தண்ணி பூரா ரிவர்ஸ் ஆகும். அப்போ ரோட்டில் இந்த ஹைட்டுக்கு தண்ணி ஏறினா தான் அது வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனடியாக நம்ம ஏரியை தூர் வரணும்னு சொன்னோம். அப்போ அவர் அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் எடுத்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நம்ம எஸ்ஏடிபி ஃபண்டில் வாங்கி இப்போ தூர் வாரக்கூடிய டெண்டர் விடக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும், நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் அவர்களுக்கும், இதை பெற்றுத்தந்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இந்த நகரமன்றம் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறது. தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends.